அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 வருடத்தில் மே மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம டீப் அண்ட் கிளியராக பார்க்கலாம். வீடியோட எண்டில் நிறைய கிளாரிட்டி கொடுத்துருக்கேன். வீடியோ முழுமையாக பாருங்க. மேலும் பதிவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலபுருஷனுக்கு 7வது ராசியாக வரக்கூடியது துலாம். துலாம் ராசியுடைய அதிபதி கலைகளின் அதிபதியாக பார்க்கப்படக்கூடிய சுக்கிர பகவான். இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாமுக்கு மாத கிரகங்கள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த 4 ஸ்தானங்களை இந்த மாத கிரகங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுது. அதாவது 6ஆம் இடத்துல செவ்வாய் சனி கூட்டணி மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். 7ஆம் இடத்துல சூரியன் புதன் கூட்டணி, இதுல சூரியன் உச்சமா இருப்பாரு. சூரியனை பொறுத்த வரைக்கும் நமக்கு லாபஸ்தானாதிபதியாக வந்துருவாரு. அவர் 7ஆம் இடத்துல வந்து உச்சமாகி புதனோட இணைறது ஒரு வகையில நல்லது. அடுத்தது பாக்குறது 8ஆம் இடத்துல நம்முடைய ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருப்பாரு. அதான் ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் அங்க ஆட்சி அடைகிறாரு. ரிஷப வீட்டுல இருக்காரு, சொந்த வீட்டுல இருக்காரு. அது ஒரு வகையில நல்லதுதான், பெருசா குற்றம் இல்ல. சனி பார்வையில இருக்கிறதும் இந்த சுக்கிரனுக்கு ஒரு மிகுதியான பலத்தை தான் கொடுக்குமே தவிர ஒரு டிமெரிட்டை கொடுக்காது. அடுத்தது நம்ம பாக்குறது 9ஆம் இடத்துல குரு. அது கொஞ்சம் ஆவரேஜ் தான். குரு வந்து நமக்கு விசேஷ ஆதிபத்தியம் இல்லாத ஒரு கிரகம். அவர் 3-6க்கு அதிபதியா வந்துருவாரு. இந்த 3-6க்கு அதிபதியா வரக்கூடிய கிரகம் பாகியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. முயற்சி, அங்கீகாரம், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், தந்தையுடைய தேக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல ஒரு மாதிரி வருத்தத்தையும் ஏற்றத்தாழ்வுகளையும் மாத்தி கொடுக்கும். என்னதான் அவர் இயற்கை சுபர் அப்படி இப்படின்னு சொல்லி வர்ணிச்சாலும் துலாம் ராசிக்கு முழு சுபகிரகமாக பார்க்கப்படக்கூடியது வந்து சனி பகவான் தான். சனி தான் உங்களுடைய ராசிக்கு யோகர். அவர் நல்ல நிலையில இருந்தாதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகுதியான வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். இங்க சனி வந்து நேர்முக வலு அடையாம மறைமுக வலு அடைஞ்சிருக்காரு. அதாவது 6ஆம் இடத்துல சனி பகவான் பாவ கிரகங்கள் 3, 6, 10, 11 இந்த ஸ்தானங்கள் இருக்கிறது வலிமை. அதன் வகையில உங்களுடைய யோகாதிபதியாக சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த மாதத்துல மறைமுக வலுவோட செவ்வாயோட கூட்டணியில வராரு. அடுத்து நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது, மேலும் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு. இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக நிலைகள். இப்போ இந்த மே மாதத்தை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செவ்வாய் சனி கூட்டணி 6ஆம் இடத்துல தைரியம் நல்லா இருக்கும், முயற்சி சிறப்பா இருக்கும், எதையும் போராடி வெல்லக்கூடிய ஆற்றல் இந்த மாதத்துல உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். அது வந்து நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேவரா பாக்குறேன். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகளுடைய தொந்தரவு குறைய ஆரம்பிக்கும். எதிரிகளை வெற்றி கொள்வீங்க. உங்களுக்கு யாரெல்லாம் போட்டியா இருக்காங்களோ அந்த போட்டிகள்ல உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள வீழ்ச்சி அடைய வச்சு நீங்க வெற்றி அடைவீங்க. அதுக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்கு. இந்த மாதத்துல கோபம், சோர்வான மனநிலை இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. கொஞ்சம் ஆக்டிவா உங்களை வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் சனி கூட்டணி இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா தாயார் சம்பந்தமான விஷயங்கள நிறைய வருத்தம் வந்துடும். தாயாருடைய தேக நலன், தாய் சம்பந்தப்பட்ட விஷயம், தாய் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் சற்று அக்கறை, கவனம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும். அடிக்கடி தாயாரோட கருத்து போராட்டம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்தது வந்து கல்வி சம்பந்தமான விஷயங்களை ஒரு மாதிரி குழப்ப மனநிலை சற்று அதிகமா கொடுக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல மறைகிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல செவ்வாயோட வந்து இணைகிறாரு. எனவே முதல் 11 நாட்கள் ஒரு மாதிரி குழப்ப மனநிலை சற்று அதிகமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதத்துல 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய முக்கிய முடிவுகள், முக்கிய மாற்றங்களை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரா இருக்கு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிற குழப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும், தெளிவு கிடைச்சிடும். உடைய முயற்சிகள் வெற்றியாக ஆரம்பிக்கும். உயர்கல்வி பிரமாதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்க எடுக்கிற முயற்சிகள், உயர்கல்விக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அற்புதமான வெற்றியை கொடுக்கும். நிறைய பேருக்கு பயணம் உண்டு இந்த மாதத்துல. கல்வி ரீதியாக வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு உண்டு. அட்லீஸ்ட் உங்க ஊர்ல இருந்து சொந்த ஊரை விட்டு வெளியூர் அல்லது வெளி மாவட்டங்களுக்கு இடப்பெயர்ச்சியாகி கல்வி சம்பந்தமான விஷயங்களை ஒரு சில சுப மாற்றங்களை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. எனவே இடமாற்றம் உண்டு, கல்வி ரீதியா உயர்வு உண்டு. மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய குழப்பம் இருக்கும். இது படிப்போமா, அது படிப்போமா, இந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாமா, அந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாமா, இந்த கோர்ஸ் ஓகேவா, அந்த கோர்ஸ் ஓகேவான்னு சொல்லிட்டு நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கும். முடிவெடுக்க முடியாத ஒரு சில திணறலான ஒரு அமைப்புகள்லாம் வெளிப்படும். ஆனா அதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல சரியாயிடும். 15ஆம் தேதிக்கு பிறகு கல்வி ரீதியா ஒரு தெளிவான பாதை, தெளிவான இலக்கு, என்ன பண்ணணுங்கிற ஒரு தெளிவான புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டியா கிடைச்சிடும். கவலை வேண்டாம்.
அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும். சூரியன் உச்சமாகி சூரியனுடைய பார்வை நம்முடைய ராசியில் இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். தைரியமாக இருப்பீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க, மற்றவங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவீங்க. உங்களுடைய வார்த்தைகளில் ஒரு மேஜிக் இருக்கும். மற்றவங்களுக்கு ஆறுதல் அதிகமாக சொல்லுவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்து மற்றவர்கள் வியப்படைவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு போல்டாக இருப்பீங்க. இந்த மாதத்தில் நல்ல வழிகாட்டுதல் இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு கொடுப்பீங்க. ஆலோசனைகள் நிறைய பேருக்கு கொடுப்பீங்க. அதன் மூலமா ஒரு உயர்வான ஒரு மரியாதையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். மேலும் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் இணைவு நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதுவும் உச்ச சூரியனாக இருக்கிறதுனால சமுதாயத்துல மதிப்பு மரியாதை உயரக்கூடிய அமைப்பு உண்டு. சமூக சேவைகள் இந்த மாதத்தில் செய்யறதுக்கு முயற்சி செய்வீங்க. அதன் மூலமாக சமுதாயத்துல மதிப்பு மரியாதை உயரும். அரசியல் ஈடுபாடு நிறைய பேருக்கு வரும். அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு உயர்வு, ஒரு ஆறுதல், அரசாங்கம் சார்ந்த வகையில வெற்றி, இதெல்லாம் பிரமாதமா உண்டு. நீங்க அரசியல் இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நேரத்துல அரசியல்ல ஒரு ஜொலிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துல உண்டாகுது. அரசியல்ல வெற்றி, ஏதாச்சும் அரசியல் ஈடுபட்டிருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு தேர்தலுக்கு நிக்கிறீங்க அப்படின்னா அதுல வெற்றி உறுதியா இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் பிரமாதமான மாற்றத்தையும் வளர்ச்சியும் அடையும். அரசு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னாக்கா இந்த மாதத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுடைய கௌரவம் உயர்றது, பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கிறது, இதெல்லாம் பிரமாதமா இருக்கு. எதுவும் நெகட்டிவா இல்லை. அடுத்தது நம்ம பார்க்கறது 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமண முயற்சிக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்கா அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தைகளை தொடங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 9ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்காரு. தந்தை வழி உறவுகள்ல இருந்து இந்த திருமண முயற்சிகள், திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தந்தையே இந்த மாதத்துல திருமண பேச்சுக்களை அதிகமாக எடுக்க ஆரம்பிப்பாங்க. எனவே திருமண முயற்சிக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா 11ஆம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சிகளை தாராளமாக செய்யலாம். 11ஆம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சிக்கு ஃபேவரா இருக்கு. ஏன்னா 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலயே வந்து ஆட்சி ஆயிடுவாரு. என்னதான் அவர் வந்து பாவகிரகமாக இருந்தாலும் அவர் தான் 7ஆம் அதிபதி உங்களுக்கு. எனவே தாராளமாக அந்த மாதத்தில் முயற்சி செய்யலாம். சுப செய்தி உறுதியா உண்டு. 11ஆம் தேதிக்கு பிறகு அந்த சுப செய்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும். திருமண முயற்சி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உறுதியாக இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபேமிலியில இருக்கும். தடைப்பட்ட சுப நிகழ்வுகள் தடை இல்லாம இந்த மாதத்தில் சுப விசேஷமா கன்வெர்ட் ஆகும். எதுவும் பெருசா நெகட்டிவா இல்லை. அடுத்தது நம்ம பார்க்கறது மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணமாகி இருக்கு அப்படின்னா இந்த மாதத்துல வாழ்க்கைத்தினுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட என்டையர் விஷயத்திலையும் சற்று கவனமா இருக்கணும். இருப்பினும் இந்த மாதத்துல வாழ்க்கைத்தினுடைய ஆறுதலும் ஆதரவும் இந்த மாதத்துல உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பாதிப்பு வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். கொஞ்சம் கோப உணர்வு சற்று அதிகமா வரும். வாழ்க்கை துணைக்கு அதிக உணர்ச்சி வசப்படுறது, அதிக கோபப்படுறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. வாழ்க்கை துணை மேல அதிகமா கோபப்படுறதை அவாய்ட் பண்ணாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா வந்துடும். என்னதான் இயற்கையான வாக்குவாதங்கள் இருந்தாலும் இந்த மாதத்துல வாழ்க்கை துணையுடைய பரிபூர்ணமான ஆதரவு அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி ஸ்ட்ராங் ஆகுறாரு. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இருந்த வருத்தம், குழப்பம் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகும். என்ன ஒரே ஒரு விஷயம், ஈகோ பிரச்சனை வரும். நீயா நானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்து போராட்டம் வரும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டா போதும். மற்றபடி இந்த மாதத்துல வாழ்க்கையினுடைய ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 8ஆம் இடத்துல ஆட்சியே இருக்காரு. தேக நலன்ல சற்று அக்கறை எடுத்துக்கணும். தேக ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அக்கறை கூடுதலா எடுத்துக்கணும். குறிப்பாக இந்த மாதத்துல வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உஷ்ண ஆதிக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். செரிமான கோளாறு, கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை, கிட்னி சம்பந்தமான பிரச்சனை, சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனை, இதெல்லாம் இந்த மாதத்துல எட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிறுநீரகம் வெளியேறக்கூடிய அந்த பாதையில ஒரு மாதிரி எரிச்சலான உணர்வுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே தேக நலன்ல சற்று அக்கறை எடுத்துக்கணும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறையிற மாதிரியே உணர்வாகும். எனவே இந்த மாதத்துல தேக ஆரோக்கியம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பராமரிக்க வேண்டியது அவசியம். அடுத்த மன ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல. ஆல்ரெடி நிறைய பேருக்கு நிறைய மன உளைச்சல் இருக்கு. ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதாங்கிற மாதிரி நிறைய கவலை, வருத்தம், மன உளைச்சல் இதெல்லாம் கடுமையா இருக்கு. மாற்று கருத்தே இல்லை. முக்கியமா பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள், பூர்வீக சொத்து பற்றிய கவலைகள், பூர்வீகம் சார்ந்த வகையில ஒரு சில குழப்பங்கள், இதெல்லாம் இந்த மாதத்துல சற்று அதிகமா இருக்கும். 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தா மன நிம்மதியை கெடுத்துரும். மனசுல சுத்தமா நிம்மதி இருக்காது. என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு ஒண்ணுமே புரியாது. எனவே மன ஆரோக்கியத்தையும் இந்த மாதத்துல பராமரிக்கணும். முக்கியமா இந்த மாதத்துல நம்முடைய துலாம் ராசிக்காரர்கள் தியான பயிற்சிகளை அதிகமா செய்யணும். நல்லா மெடிடேஷன் பண்ணணும். மூச்சு பயிற்சி நல்லா பண்ணணும். சின்ன சின்ன நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி இதெல்லாம் வந்து உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன்ல ஆட் பண்ணிக்கிறது நல்லது. தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டையுமே இந்த மே மாதத்துல நீங்க பராமரிக்கணும். மன நிம்மதி கிடக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துல சற்று அதிகமா இருக்கு. கொஞ்சம் கவனம், பொறுமை, நிதானம், நல்லா மூச்சு பயிற்சி செய்யுங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. அது வந்து உங்களுடைய மன ரீதியா இருக்கக்கூடிய அந்த இறுக்கத்திற்கு ஒரு தளர்வு கொடுக்கும்.
அடுத்தது குழந்தை பாகியம், இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் இடத்துல ராகு, 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல மறைந்த ஒரு அமைப்பு. இந்த மாதத்துல வேற செவ்வாயோட வேற இணைஞ்சிடறாரு. குழந்தை பாகியத்துல தடை அமைப்பு வெளிப்படுது. புத்திர பாகியத்துக்கு இந்த மாதம் எக்ஸ்பெஷலி பெருசா ஃபேவரா இல்ல, கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. கொஞ்சம் பொறுமை, நிதானம், மருத்துவருடைய ஆலோசனை இதெல்லாம் நீங்க கேட்டு செயல்படும் பொழுது தடை தாமதத்தோட ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு சுப செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிரெக்னன்சியா இருக்கிறவங்க இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். படிக்கட்டு ஏறுறது இறங்குறது, வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும் போது இந்த மாதிரி சமயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும். அடுத்தது நம்ம பார்க்கறது பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் அதிகமா எட்டி பார்க்கும். அடிக்கடி பிள்ளைகளோட கருத்து போராட்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய கவலைகள் சற்று அதிகமா இருக்கும். பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, நம்முடைய சொல்லுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்கிற மாதிரியான வருத்தம், கவலை, அல்லது பிள்ளைகளுடைய தேக நலன் பற்றிய கவலை இதெல்லாம் சற்று அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. மே மாதத்துல பிள்ளைகள் சார்ந்த அத்தனை விஷயத்திலையும் சற்று கவனம், நிதானம், பொறுமை இருக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்த இந்த மாதத்துல 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துல கோபமான வார்த்தைகள் அதிகமா வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் தேவை. பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. பேச்சால் பிரச்சனை வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. எனவே வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்த இந்த மாதத்துல சுக்கிரனும் குருவும் நம்மளோட ராசிக்கு 9ஆம் இடத்துல இணைவாங்க. இந்த டைமிங்ல பார்த்தோம்னா பயண யோகம் உண்டு. வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு இடமாற்றமும் உறுதியா நிகழ ஆரம்பிக்கும். குரு சுக்கிரனுடைய பார்வை 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால மருத்துவத்துறை, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறை, தகவல் தொடர்பு துறை, அதாவது ஐடி ஃபீல்டு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு அபாரமான வளர்ச்சி உண்டு. 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறதுனால யூனிஃபார்ம்டு சர்வீஸ்ல இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த பேசி பிழைக்கக்கூடிய தொழிலாகிய வக்கீல் பணி, ஆசிரியர் துறை இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அடுத்தது தொழில், உத்தியோகம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 10ஆம் பாவகம் பெருசா பாதிக்கப்படலை. 11ஆம் இடத்துல கேது, 11ஆம் அதிபதியோ இந்த மாதத்துல உச்சமா இருப்பாரு. எனவே தொழில் உத்தியோகத்துல உயர்வு உண்டு, பெருசா எதுவும் குறையா இல்லை. தொழில நல்ல மாற்றம் உண்டு, பணவரவு கணிசமா இருக்கும். தேவைகள், எண்ணங்கள் எல்லாமே பரிபூர்ணமா பூர்த்தியாகும். நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் செய்றீங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கும். அதே போல இந்த மாதத்துல உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். மேல அதிகாரிகளோடு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். மேல அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புலாம் அந்த மாதத்துல கிடைக்கும். ஸோ அதெல்லாம் அந்த மாதத்துல ஃபேவரா தான் இருக்கு. எதுவும் பெருசா குற்றமா இல்லை. மேலும் இந்த மே மாதத்துல நமக்கு இருக்கக்கூடிய இந்த பாதிப்புகளை குறைச்சி சுபபலன் அதிகப்படுத்திக்கிறதுக்கு தினமும் காலையில எழுந்ததும் ஆதித்ய ஹிருதயம் கேட்கறது அல்லது படிக்கிறது ரொம்ப நல்லது. முடிந்தால் படிங்க, இல்லைனா யூடியூப்ல நிறைய அவைலபிள் இருக்கு, பிளேலிஸ்ட் நிறைய இருக்கு. ஸோ ஒரு நல்ல பாடல் வச்சு ஆதித்ய ஹிருதயம் கேட்கறது ரொம்ப நல்லது. ஸோ அதை இந்த மாதத்துல ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா நிறைய நல்ல மாற்றமும் மன நிம்மதியும் மன திருப்தியும் ஆத்ம திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். ஓவரால் அந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரீதியா மட்டும் கொஞ்சம் வார்னிங் இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டு. முயற்சியில் இருந்த தடை தாமதங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும். தைரியமா போராடி ஒரு விஷயத்துல வெற்றி அடைகிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப சாதகமா இருக்கு. உங்களுக்கு இருக்கிற எதிர்ப்புகளும் போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கும். எவ்வளவு போட்டிகள் வந்தாலும் அதுல உங்களுக்கு உறுதியான வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். இந்த பலன்கள் உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கு ஏற்பவும், மேலும் உங்களுடைய ஜாதகத்துல தற்போது நடந்துகிட்டு இருக்க தசாபுக்திகளுக்கு ஏற்பவும் இந்த பலன்கள்ல ஒரு சில மாற்றங்கள்லாம் உருவாக வாய்ப்பு இருக்கு. 100% பலன்களை நீங்க உறுதியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க குடும்ப ஜோதிடரை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை கொடுத்து ஆய்வு செய்ய சொல்றது ரொம்ப நல்லது. உங்களுக்கு நடக்கிற தசாபுக்தி அந்தரத்தோட தற்போதைய கோச்சார நிலையை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். எனவே இந்த கோச்சார பலன் இன் ஜென்ரலா உங்களுக்கு கொடுக்கிறது. இதோட உங்க ஜனனகால ஜாதகத்தை சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கறது தான் பெஸ்ட். மேலும் நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு பயிற்சி பலன்கள் டீப் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஜூன் மாதத்துல நிகழ இருக்கிற குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய நட்சத்திரம் எதுவோ அதை நீங்க தாராளமா சர்ச் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஆர்எம் பிடிஎஃப் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த சர்வீஸ்ல கிட்டத்தட்ட 51 பக்கங்களை கொண்ட ஒரு பிடிஎஃப் தொகுப்பு உங்களுக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்துருவோம். இந்த பிடிஎஃப் தொகுப்புல பார்த்தோம்னா உடைய ராசி கட்டம், நவாம்ச கட்டம், D1 D2 D3 சொல்லிட்டு A to Z எல்லா கட்டத்தையும் உங்களுக்கு தொகுத்து இந்த 51 பக்கத்துல நாங்க ஒரு தெளிவான ஒரு ஹெராஸ்கோப்பை உங்களுக்கு கொடுத்துருவோம். அதே போல வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம், எந்த டேட்ல என்ன தசை வரும், எந்த டேட்ல
என்ன புத்தி வரும், எந்த டேட்ல என்ன அந்தரம் வரும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி கம்ப்ளீட்டா உங்களுக்கு தொகுத்து அந்த பிடிஎஃப்ல ஆடபிளா வந்துடும். அது மட்டும் இல்லாம உடைய அஷ்டவர்க்க பரல், எந்த கிரகம் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து பலமா இருக்கு, அதோடைய அஷ்டவர்க்க பரல்கள் என்ன, அதையும் கிளியரா தொகுத்து கொடுத்துருவோம். அதோட உடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன புரிதல், எதிர்கால பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன ஒரு பலன் வந்து தொகுத்து அந்த பிடிஎஃப்ல ஆடபிளா வந்துடும். அதே போல தசாபுக்தி அந்தரத்துக்கான ஒரு சின்ன பலன், என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதுக்கு என்ன பலன், அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன தொகுப்பா ஜென்ரலா தொகுத்து கொடுத்துருவோம். அதோட 12 பாவாதிபதிகள் 12 ஸ்தானங்கள்ல இருக்கிறதுக்கான பலன், உடைய ராசி பலன், உடைய நட்சத்திரத்துக்கான பலன், உடைய லக்னத்துக்கான பலன், எந்தெந்த கிரகம் எந்தெந்த டிகிரியில இருக்கு அதற்கு என்ன பலன், எந்தெந்த கிரகம் எந்தெந்த கிரகத்தை பார்த்திருக்கு அதற்கு என்ன பலன், அதையும் தொகுத்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல ஆடபிளா கொடுத்துருவோம். மேலும் உங்களுடைய ஜாதகத்துல என்னென்ன உயர்தரமான யோகங்கள் இருக்கு, என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, அந்த யோகத்தோட பேரை கொடுத்து அதற்கு என்ன பலன் அப்படிங்கறதையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா தொகுத்து கொடுத்துருவோம். சோ என்கிட்ட வந்து ஒரு தெளிவான ஜாதகம் இல்ல, ஜனனகால ஜாதகம் இல்ல, எனக்கு ராசி நட்சத்திரம் லக்னம், நான் எந்த திதியில பிறந்திருக்கேன், என்ன கர்ணத்துல பிறந்திருக்கேன், எந்த யோகத்துல பிறந்திருக்கேன், எனக்கு அதிர்ஷ்டமான எண் என்ன, எனக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்ன, நான் எந்த உலோகத்தை அணியணும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த பிடிஎஃப் சர்வீஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த சர்வீஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 51 பக்கங்களை கொண்ட ஒரு பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அதோட சிங்கிள் பேஜ் பிடிஎஃப்பும் உங்களுக்கு ஆடபிளா வந்துடும். அதாவது சிங்கிள் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ராசி கட்டம், நவாம்ச கட்டம், கிரகங்களுடைய சார அமைப்பு, மேலும் தற்போதைய தசாபுக்தி, அப்கமிங் தசாபுக்தி என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி ஒரு சிங்கிள் பேஜ்ல உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாவும் கொடுத்துருவோம், பிளஸ் இமேஜ் ஃபார்மேட்லயும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ உங்ககிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த சர்வீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தாராளமா இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து மற்ற விவரங்களை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விவரங்கள்லாம் கம்ப்ளீட்டா படிச்சுட்டு உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் நீங்க தாராளமா அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.